ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று நகர் செய் படலம். இப்படலம் சூரபன்மனின் ஆணைப்படி மூவரும் அரசாட்சி புரிய தனித்தனி 3 நகரங்களை தேவதச்சன் உருவாக்கி கொடுத்தமையை கூறுகிறது. திருமால் ருத்ரகணத்தவரை பற்றி இயம்பியதும் சூரபன்மன் இவர்கள் இவ்வளவு புகழுடையவர்களா என கூறி அதன் பின் தேவதச்சனை பார்த்து, நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற அழகிய நகரினை விரைவில் அறிவுடன் படைப்பாயாக என்று கேட்டுக்கொள்ள, அதற்கு தேவதச்சன் சூரபன்மனை வணங்கி சிறந்த ஊரின் அகன்ற பரப்பரவு எவ்வளவு என்று கேட்டான். அதற்கு பதில் சுக்ராச்சாரியார் கூற, தெற்கு திசையில் உள்ள கடலை அன்றே அடைந்தான். கடல் நடுவில் பல மலைகளை நிறுத்தி சமன் செய்து கடலுக்குள் 80,000 யோஜனை அளவில் நகரத்தை அமைத்தான். 4 பெரிய வாயில்கள் மேருமலை போலவும் கோவில்களையும் மாட வீதிகளையும் குபேரனின் பொன்னாலான மேல்மாடி வீடுகளையும் நடனம் ஆட மண்டபங்களையும் அமைத்தான். வீடுகள் தோறும் திண்ணைகள், நிலாமுற்றங்கள், மேல்மாடிகள், ஜன்னல்கள், சோலைகள், குளங்கள், மிக உயர்ந்த மதில்களையும் அமைத்தான். சூரபன்மன் தங்க பெரிய அரண்மனை ஒன்றை அழகுற செய்தான். 4 வகை படையான குதிரைகள், யானைகள், தேர்கள், ஆயுதங்கள் வைக்க என அனைத்திற்கும் சிறப்பிடங்கள் நிறுவி நலமுடன் வாழவும் பறவைகள், விலங்குகள் வாழவும் பரவலான மண்டபங்கள் அமைத்தான். வேத ஒளி முழங்கும் மண்டபங்கள், வேள்வி செய்ய மண்டபங்கள், அமைச்சர் முதலானவர்கள் வாழ மண்டபங்கள், செல்வங்கள் சேர்த்து வைக்க இடங்கள், சிவபெருமான் தந்தருடைய தெய்வீக படைகள் வைக்க இடங்கள், உணவு சாலைகள், வாசனை திரவிய பொருட்கள் வைக்கும் இடங்கள், குழந்தை மகளிர் ஊஞ்சலாட விரும்பும் மண்டபங்கள், நவரத்தினங்களாலும் புஷ்பங்களாலும் நிறைந்த மண்டபங்கள் பல அமைத்தான். பட்டத்தரசியுடன் இருக்க அந்தப்புறம் ஒப்பற்ற அழகுடன் அமைத்தான். மாட வீதிகள், தாமரை நிறைந்த குளங்கள், நீரோடைகள், சோலைகள், செய்குன்றங்கள் அவை யாவற்றையும் அமைத்தான். இந்நகரைக் கண்டு சூரபன்மன் இவ்வாறு ஒப்பில்லாத மிகவும் அழகான அந்த புதிய நகருக்கு வீரமகேந்திரபுரம் என்னும் பெயரை சூட்டினான். வீரமகேந்திரபுரம் என்னும் அழகிய நகருக்கு 8 திசையிலும் ஏமபுரம், இமயபுரம், நீலபுரம், ஸ்வேதபுரம், அவுணர்புரம், வாமபுரம், பதுமபுரம் என்னும் 8 நகரங்களை அமைத்தான். பெரிய வடதிசை கடலின் நடுவில் அகண்ட பரப்பரில் ஆசுரம் என்னும் ஒரு பெரிய நகரை சிங்கமுகாசுரனுக்காக அமைத்து கொடுத்தான் தேவதச்சன். ஒவ்வொரு தீவுகள் தோறும் படை வீரர்கள் உறவினர்களுடன் தங்க சிறந்த நகரங்களை அமைத்தான். மேருமலையின் தெற்கு பக்கத்தில் சிறப்பு பொருந்திய நாவலம் தீவில் ஏமகூடம் என்னும் மலையில் மயன் என்பவனின் பாட்டனான விஸ்வகர்மா என்னும் தேவதச்சன் சென்று அனைத்து நகரங்களுக்கு அப்பால் தாரகாசுரனுக்கு மகிழ்ச்சியான சூழல் ததும்பும் மாயாபுரம் என்னும் நகரம் ஒன்றை அழகுறப் படைத்தான். தேவதச்சனான விஸ்வகர்மன் தன்னுடைய பணியாட்களுடன் இத்தகைய பெரும் அழகான நகரினை படைத்து சூரபன்மனுக்கு இச்செய்தியை சொல்லி அனுப்பியவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவனை பாராட்டி, சூரபன்மன் நல்லது என நவின்று தன் படைகளுடன் வீரமகேந்திரபுரம் வந்து சேர்ந்தார்கள் என கூறி நகர்செய் படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் பட்டாபிஷேக படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி,
காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.